Assalamualaikum. Hi, hello. Welcome to Chennai Flavours in UAE. I'm Farzana. எல்லாரையும் வர்ச்சுவலாக மீட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ ஹோப்ஃபுல்லி நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ் நாங்களும் நல்லா இருக்கோம். ஸோ இன்றைக்கோட வீடியோ வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பேசிக்கலி இன்றைக்கோட ஒரு டே வந்து பார்த்திங்கன்னா மைஷா வந்து ஸ்கூலுக்கு போகிற ஒரு டே, என் ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் போகிற டே. ஸோ இது வந்து அஃபீஷியலான ஒரு டே தான். ஆனால் கூட நான் அதை வந்து எப்படி ஒரு சிம்பிளாக குக் பண்ணிவிட்டு ரிலாக்ஸாக இருக்க முடியும் அப்படின்றத காமிச்சிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஆக்சுவலி நான் குக்கிங் ரெசிபீஸ்லாம் இன்றைக்கி அவ்வளோவா ஷூட் பண்ணலை. பிகாஸ் எனக்கு வந்து இன்றைக்கி எடுக்கிற அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிஸியாக தான் இருந்துச்சு. ஸோ அதாவது ரெசிபீஸ் அதாவது கவர் பண்ணலை. இன்ஷால்லா நான் கவர் பண்ணுறேன். இன்னொரு நாள் வந்து இங்கே ஏதாவது ரெசிபீஸ் வேணும்னா சொல்லி நான் பண்ணுறேன். அதே மாதிரி இன்றைக்கி பார்த்திங்கன்னா மைஷாக்கு நான் முன்னாடியே சொன்ன ஸ்கூல் டே. அவளுக்கு வந்து லஞ்ச் பாக்ஸும் சரி பிரேக்ஃபாஸ்ட்டும் சரி நான் கொடுத்து அமிச்சது வந்து பார்த்திங்கன்னா ஆலு பராத்தா தான் கொடுத்து அமிச்சிருந்தேன். ஸோ ஸ்டஃபிங் எல்லாமே கூட நான் ப்ரீவியஸ் டே பண்ணிட்டதுனால எனக்கு ரொம்பவே ஈஸியாக இருந்தது பண்ணுறதுக்கு. ஸோ 1 or 2 times பண்ணி பழகிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதே சமயத்தில் ரொம்ப ஃபில்லிங்கான ஒரு ரெசிபியும் கூட இது. அதனால் வந்து அவளுக்கு அதுவே கொடுத்து அமிச்சிட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா மைஷாக்கு வந்து இப்போல்லாம் மேக்ஸிமம் வந்து ரைஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணுறதில்ல, ட்ரை ஃபுட் மாதிரி தான் கேட்குறா. லைக் இந்த ஹேண்டியாக ஃபிங்கர் ஃபுட் மாதிரி சப்பாத்தி இந்த மாதிரி ஆலு பராத்தா இல்லைன்னா ரோல்ஸ் ரேப்பு இந்த மாதிரி தான் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன். நான் இன்ஷால்லாம் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரம் ரெசிபீஸ் வந்து ஆஃப் அன் போட ட்ரை பண்ணுறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா மைஷா போனதுக்கப்புறமே எங்களுக்கு வந்து கொஞ்சம் என் ஹஸ்பண்டும் வீட்டுக்கு ஆஃபீஸ் போயிடுவாங்க. அதுக்கப்புறம் வீட்டில் வந்து நானும் அனோஷா மட்டும்தான் இருக்கிறதுனால ரொம்பவே ரிலாக்ஸாக தான் போகும். எந்த வேலையும் பெருசாக இருக்காது. ஏன்னா ஆல்மோஸ்ட் நான் குக் பண்ணிடுவேன், அதனால தான். அப்புறம் பார்த்திங்கன்னா அனோஷாவுக்கு வந்து ஆலு பராத்தா கொடுத்துட்டேன். பட் அவள் வந்து ஃபுல் பராட்டாலாம் சாப்பிட மாட்டாள். ஸோ வந்து சாப்பிட்டுட்டு மீதி வைக்கிறது எனக்கு தாராளமாக போதும், ஏன்னா அது ரொம்ப ஸ்டஃப்டாக இருக்கும் அப்படின்றதுனால நான் பார்ட்டிஷன் பண்ணி கொடுத்துருவேன். ஜஸ்ட் லைக் ஒரு 4 பீஸஸாக கட் பண்ணி கொடுத்துருவேன், இந்த பீட்சா கட்டர்லாம் வச்சுட்டு. ஸோ அவள் வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு 1 இல்லைன்னா 1.5 பீஸ் அந்த மாதிரி தான் சாப்பிடுவாள். அதுவே வந்து பார்த்திங்கன்னா அவளுக்கு கொஞ்சம் ஃபில்லிங்காக இருக்கும். ஏன்னா மார்னிங் வந்து அவ்வளோ பெருசாலாம் அவள் சாப்பிட மாட்டாளா. ஸோ அப்படியே இந்த மாதிரி சாப்பாடு கொடுக்கும்போது வந்து நம்ம ஊட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அவளே சும்மா ஏதாவது டிவி பார்த்துட்டு அப்படி ஏதாவது ரைம்ஸ் பார்த்துட்டு இந்த மாதிரி சாப்பிட்ருவா. அதனால எனக்கு கொஞ்சம் கஷ்டம் இருக்காது, அதனால தான். அப்புறம் பார்த்திங்கன்னா அன்றைக்கி வந்து ஒரு பிளான் இருந்தது. என்னென்னா அன்றைக்கி நைட் வந்து வெளியில் போகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் இருந்தது. ஸோ பேசிக்கலி பார்த்திங்கன்னா எப்போவுமே வெளியில் போகிற மாதிரி இருந்ததுன்னா ரொம்பவே சிம்பிளாக தான் குக் பண்ணுவேன். ஏன்னா எக்ஸஸாக வேஸ்ட் ஆகிடக்கூடாது அப்படின்றதுனாலையும், அது மட்டும் இல்லாமல் வெளியில் போனால் கொஞ்சம் நிறையா ஸ்பெண்ட் ஆகுமா, நிறையா வேறு நல்ல சாப்பாடு தான் ஏதாவது ஆர்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வீட்டில் வந்து சிம்பிளாகவே பண்ணிக்கிறது தான் என்னோடய மேக்ஸிமம் எல்லோரும் அப்படி தான் பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கிறேன் இல்லையா. இது பார்த்திங்கன்னா மைஷாவோட ரூம் வந்து கொஞ்சம் ஓரளவு கொஞ்சம் செட் பண்ணிகிட்டு இருக்கேன். இன்னும் கொஞ்சம் வைப்ரண்ட் ஆக்கிறதுக்காக ஸ்டிக்கர்ஸ்லாம் வாங்கி ஓட்டணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். ஸோ அதுதான். முன்னாடி கொஞ்சம் வேறு மாதிரி இருந்தது, இப்போ கொஞ்சம் இன்டர்சேஞ்ச் பண்ணியிருக்கேன். லைக் அந்த திங்ஸ் எல்லாமே கொஞ்சம் இன்டர்சேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன், அவ்வளோதான். இந்த டைம் பார்த்திங்கன்னா ஒரு 11 o'clock அந்த மாதிரி இருக்கும். ஸோ அனோஷா சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அதே இதை நானும் சாப்பிட்ருவேன். அப்புறம் எனக்கு நான் ஆல்ரெடி டீ எல்லாம் குடிச்சிருந்தா எனக்கு அது லைட்டாக சாப்பிட்டா போதும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகும். ஸோ நான் இங்கே பார்த்திங்கன்னா ரிலாக்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ எனக்கு வந்து அந்த டைமில் எவ்வளோ வேலையெல்லாம் எதுவும் இருக்காது. அனோஷாவுமே சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் படுத்துட்டு இருப்பாள். ஸோ ஒரு கொஞ்சம் காமாக தான் இருப்பாள். ஸோ எனக்கு அந்த மார்னிங் டைமில் பார்த்திங்கன்னா ரொம்பவே ரிலாக்ஸாக தான் போகும். சமயத்துலலாம் கொஞ்சம் நிறையா வேலை இருக்கும், க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும், அந்த மாதிரிலாம் இருக்கும். மைஷா போனதுக்கப்புறமே எனக்கு அந்த திங்ஸ் எல்லாம் துணியெல்லாம் கொஞ்சம் மடித்து வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் மடித்து வச்சிட்டேனாவே எனக்கு கொஞ்சம் வேலையெல்லாம் கிளியர் ஆயிரும். அப்புறம் பார்த்திங்கன்னா அன்றைக்கி வந்து ஏசி வந்து சர்வஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சம் ஆளுங்க வந்திருந்தாங்க. இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா கூப்பிட்ட உடனே ஆள் கிடச்சிருவாங்க. இங்கே நமக்கு பில்டிங் ஓனர்ஸே நமக்கு வந்து ரெஃபர் பண்ணுவாங்க. ஸோ நமக்கு பிரச்சனை இருக்காது. அது மட்டும் இல்லாமல் க்ளீனிங் டைமிங்குமே பார்த்திங்கன்னா ரொம்பவே சீக்கிரமாக ஃபாஸ்ட்டாக பண்ணிட்டு போயிடுவாங்க. நம்மளோட ஊரில் எடுக்கிற மாதிரி டைம் வந்து இங்கே எடுக்காது.
அதனால் பக்கத்தில் தெரிஞ்சவங்க அப்படின்றதுனால நானே இதை மேனேஜ் பண்ணிக்கிட்டேன். ஸோ அவங்க வந்து கொஞ்சம் நேரத்தில் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டாங்க எல்லாமுமே. ஏன்னா இங்கே சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இல்லையா, ஏசி வந்து இங்கே வந்து மேண்டட்டரி. லைக் நம்ம ஊர்லேயே இப்போ எல்லார் வீட்லேயுமே ஏசி இருக்க தான் செய்யுது. பட் இங்கே வந்து அவ்வளோ சூடாக இருக்கும், வேறு வழியே இல்லை அப்படின்றதுனால இந்த மாதிரி டைமில் வந்து கொஞ்சம் சர்வஸ் பண்ணி வச்சுக்கிறது பெட்டர். அப்புறம் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி வெளியில் போகிறோம் அப்படின்றதுனால லன்ச் வந்து ரொம்ப சிம்பிளாக பண்ணிட்டேன். அனோஷாக்கு வந்து கொஞ்சம் ஒயிட் ரைஸ் வச்சுருந்தேன். அப்புறம் பேன் ஃப்ரைடு எக்கு பண்ணி கொடுத்துட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் வந்து அதுவுமே பேன் ஃப்ரை பண்ணி கொடுத்தேன். லைக் வந்து எவ்வளோனா கொஞ்சம் கார்லிக் பவுடர், கொஞ்சமாக ஆனியன் பவுடர் எல்லாம் போட்டுட்டு அதை ஒரு மாதிரி கொஞ்சம் ஆயிலில் டாஸ் பண்ணி எடுத்த மாதிரி கொடுத்துட்டேன். ஸ்பைஸ் லெவல் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் தேவை அப்படின்றதுனால அவளுக்கு வந்து காரப்பொடியுமே ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் போட்டு ஃப்ரை பண்ணி கொடுத்துருந்தேன். நைட்டு வரைக்கும் அவுக்கக்கூடாது. ஓகே ஓகே, பார்க்குறேன் எவ்வளோ நேரம் வச்சுருக்கேன், நானும் பார்க்குறேன் எவ்வளோ நேரம் வச்சுருக்கேன்னு பார்க்குறேன். மம்மி கோமா சொல்கிறேன். ஓகே குட் கேர்ள், சாப்பிட்றேன். ஸோ ஈவினிங் பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்டோட ஆஃபீஸ் பக்கத்தில் ஒரு மாலுக்கு போயிருந்தோம். ஆக்சுவலி விக்ரம் ரிலீஸ் ஆயிருந்தது இல்லையா, ஸோ அது பார்க்குறதுக்காக. என் ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப வெறித்தனமான கமல்ஹாசன் ஃபேன் அவங்க சின்ன வயசுலேருந்து. ஸோ அதுக்காக ஈவன் நாங்கள் அந்த படத்தை 2 தடவை தியேட்டரில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நம்புவீங்களான்னு தெரியல. ஸோ அந்தளவுக்கு அவ்வளோ ஃபேன் அவங்க. ஸோ நானும் மைஷா அண்ட் அனோஷா 3 பேருமே போயிருந்தோம். வெயில் வந்து இங்கே பார்த்திங்கன்னா ஒரு 7 மணி வரைக்குமே உங்களுக்கு வந்து எப்படின்னா ஒரு பகல் மாதிரியே இருக்கும். ஒரு 2 மணி 3 மணி அந்த மாதிரி இருக்கும். சூடு ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். எனக்கு பேசிக்காகவே என் பாடி வந்து அந்த சன்னெல்லாம் அந்தளவுக்கு தாங்க முடியாது. ஏன்னா வீட்லேயே இருந்து பழகிட்டோம் இல்லையா, அதனால தான். காலேஜ் டேஸ்லாம் நல்லா ஓரளவுக்கு கொஞ்சம் ஊர் சுற்ற முடிஞ்சது. பட் அதுக்கப்புறம் அப்படி கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அப்படியே வீட்டில் இருந்து நமக்கு வந்து நம்மளோட பாடியோட அக்செப்டன்ஸே, இந்த சன்லைட் அக்செப்டன்ஸே எனக்கு இல்லாமல் போன மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகும். சூடு பட்டவுடனே எனக்கு வந்து கண்ணிலேருந்துலாம் தண்ணி வர ஆரம்பிச்சிடும். அந்தளவுக்கு என்னால் டாலரேட்டே பண்ண முடியாது அந்த வெளிச்சத்தையும் சரி, அதே மாதிரி அந்த சன்லைட்டையுமே சரி. மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா அதனாலே நான் வந்து பகலில் வந்து வெளியில் போகிறத அவாய்ட் பண்ணுவேன். ஏன்னா இங்கே வந்து எனக்கு நம்ம ஊர் தான் ரொம்ப நல்லா இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். நம்ம ஊரில் எல்லா விதமான சீசன்ஸும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்க்குறதுக்கு நிறைய நல்ல நல்ல பிளேசஸ் இருக்க மாதிரி இருக்கும். இங்கெல்லாம் வந்த புதுசில் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் போரான மாதிரி இருக்கும். எல்லாமே பிளாஸ்டிக்காக மெக்கானிக்கலாக இருக்க மாதிரி இருக்கும். எல்லாமுமே லைக் ஒரு லைட் ஷோவும் அது மட்டும் இல்லாமல் பெரிய பெரிய டால் பில்டிங்ஸ் தான் இருக்கும். ஸோ எனக்கு இதில் பார்க்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக எதுவும் இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகாது. பேசிக்காக எனக்கு வந்து நம்ம ஊர் மாதிரி எனக்கு பேசிக்லி லைக் என்ன சொல்கிறதுனா மவுண்டைன்ஸ், ஹில் ஸ்டேஷன் இந்த மாதிரி இடம் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். க்ரீனரியாக இருக்கணும், பச்சை பசேல்னு இருக்கணும், அந்த மாதிரி தான் நான் ஆசைப்படுவேன். பட் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே சேட்லி டெசர்ட்ஸா, ஸோ சூடு இது மாதிரி தான் இருக்கும். இல்லை மேக்ஸிமம் வந்து பீச்சஸ் இருக்கும். நான் பீச்சஸ் பர்சன்லாம் எதுவுமே கிடையாது அப்படின்றதுனால எனக்கு வெளியில் போகிறதுக்கு அவ்வளோவா ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். வீட்டிலவே நான் ஹாப்பியாக இருந்துக்குவேன். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் நான். ஸோ நாங்களும் ஆல்மோஸ்ட் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு தான் வந்தோம் அப்படின்னா எங்களுக்கு பசிக்கல. பட் என் ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸ்லேருந்து ஸ்ட்ரைட்டாக வந்தாங்க அப்படின்றதுனால அவங்களுக்காக ஃபுட் கோர்ட் போயிருந்தோம். ஸோ சின்னதாக ஸ்நாக் மாதிரி கிராப் பண்ணிவிட்டு அப்படி சாப்பிட்டுட்டு வந்துட்டோம். மைஷாக்கு வந்து KFC போனாவே ஒரு பர்கர் வாங்கணும் அப்படின்ற ஒரு ஆசையில் இருப்பாள். ஸோ வந்து அவளுக்கு ஒரு பர்கர் வாங்கியிருந்தோம். ஓரளவு அந்த மூவி தியேட்டர் வந்து நாங்கள் இது வந்து ஃபர்ஸ்ட் ஷோ அப்படின்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஷோவா இல்லை தேர்ட் ஷோவான்னு தெரில. பட் ஃபர்ஸ்ட் டே அது மட்டும் எனக்கு ஞாபகம் இருக்குது. பட் ரெஸ்பான்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஊர் அளவுக்கு ரெஸ்பான்ஸ்லாம் இல்லை. நம்ம ஊர்லாம் போனீங்கன்னா நான் மங்காத்தா ஃபர்ஸ்ட் டே போயிருந்தோம் நாங்கள் ஒரு நாள். அப்போல்லாம் பார்த்திங்கன்னா பயங்கர விசில்ஸ் பயங்கரமாக இருக்கும். பட் நம்ம ஊரோட அந்த வைபெல்லாம் கிடையாது. இங்கே எல்லாம் சட்டில் அமைதியாக பார்த்துட்டு சின்னதாக கிளாப் பண்ணிவிட்டு அந்த மாதிரி போயிடுவாங்க. ஸோ எல்லாமே நான் வந்து எனக்கு நம்ம ஊரில் எல்லாமே பெஸ்ட்டாக இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகும். பேசிக்காகவே இங்கே வந்து அப்படியே லைக் ஒரு டீசெண்டாக எழுந்திரிச்சு போகிற மாதிரி எல்லோரும் போயிடுவாங்க. அந்த மாதிரி தான் கொஞ்சம் அந்தளவுக்கு நம்ம ஊர் அளவுக்கு பயங்கர வைபாக அந்த ஒரு இதுவாக இருக்காது. ஸோ ஆஃப்டர் மூவி பார்த்திங்கன்னா என்னோடய பாடி வாஷ் எல்லாமே காலி ஆகிடுச்சு. நான் வந்தப்போ புதுசில் வாங்கினது இல்லையா, ஸோ இங்கே ஆஃபர் போட்டிருந்தாங்க அப்படின்றதுனால போய் செக் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். எப்பயாவது ஒரு தடவை தான் ஆஃபர் வரும். பட் நல்ல டீலில் வரும் அப்படின்னா அந்த டைமில் வந்து கொஞ்சம் பல்காகவே வாங்கி வச்சுக்குவேன். ஏன்னா நமக்கு வந்து நிறைய பணத்தை சேவ் பண்ணலாம் அந்த மாதிரி பண்ணும்போது.
ஸோ எந்த அளவுக்கு பணத்தை சேவ் பண்ணுறது நல்லது தான் அப்படி தான் இல்லையா. ஸோ டிஸ்கவுண்ட்ஸ் கிடைக்கும் போது வாங்கி வச்சுக்குவேன் கொஞ்சம் பல்காக. அது வந்து எனக்கு ஒரு 6 months அந்த மாதிரி வரும். ஒரு 4-5 பாட்டில்ஸ் வாங்கி வச்சுப்பேன். அதில் வந்து நான் இந்த வீடியோவில் காட்டல, ஸோ இன்னொரு வீடியோவில் வந்து இன்ஷால்லா காட்டுறேன். அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் வந்து நாங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட் போயிருந்தோம், மந்தி ரெஸ்டாரண்ட். ஸோ அது வந்து நான் முன்னாடியே அந்த வீடியோ எடுத்திருந்தேன். நான் முன்னாடி ஒரு தடவை போனப்போ, ஸோ அதுவே நான் போடல அப்படின்றது அதுக்கப்புறம் தான் ரியலைஸ் பண்ணேன். ஸோ அதனால் நான் அன்றைக்கி போனப்போ வந்து அந்த வீடியோ நான் எதுவும் எடுக்கலை. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் முன்னாடி ஒரு நாள் எடுத்த வீடியோ தான் உங்களுக்கு இப்போது காமிச்சிருக்கேன். இதில் டின்னருக்காக திருப்பி சேம் அதே காம்போ தான் வாங்கியிருந்தோம் அப்படின்றதுனால சரி வேண்டாம், எடுக்க வேண்டாம், ரிலாக்ஸாக சாப்பிட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணியிருந்தேன். அரேபியன் ரெஸ்டாரண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஃபேமிலி ரூம் தனியாக இருக்கும், ஒரு சிட்டப் ஏரியா மாதிரி இருக்கும், எல்லோரும் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி ஒரு டைனிங் ஏரியா இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரியும் வச்சுருக்காங்க. ப்ளஸ் இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட்டில் இருக்க மாதிரி டேபிள்ஸும் இருந்தது. பட் நாங்கள் போயிருந்த டைமில் 2 ரூம் இருந்தது, 2 ரூம்லேயும் ஃபேமிலிஸ் இருந்தது அப்படின்றதுனால நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமே கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் கிளியர் ஆகி கிடச்சிது. இது வந்து மெயின் ரோட்லேயே இருக்குது அப்படின்றதால ரொம்ப ஒரு அரேபியன் தீம் வைப் இதில் இல்லை. பட் இன்னும் வேறு சில ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் இருக்குது, அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்கும். இதுதான் நான் சொன்னேன், அந்த ஃபேமிலி ரூம். சைடில் எல்லாம் குஷன் இருக்கிறதால ரொம்ப ரிலாக்ஸ்டாக உட்காந்து சாப்பிட்லாம், எவ்வளோ நேரம் ஆனாலும் நம்மளை போக சொல்ல மாட்டாங்க. அது ஒரு நல்ல விஷயம் இங்கே. ஸோ இதெல்லாம் கண்ணாடி இருக்குது இல்லையா, ஸோ இங்கே வந்து கர்டைன்ஸ் இருக்கும், நம்ம ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு சாப்பிட ஆரம்பிக்கலாம். ஸோ நமக்கு பிரச்சனை கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இங்கே ஷோர்பா அப்படின்னா சூப் மாதிரி, மட்டன் சூப் மாதிரி. நமக்கு மட்டன் அந்த மந்தி பண்ணுறாங்க இல்லையா, ஸோ அதோட சூப் கொடுப்பாங்க. அதுவுமே அன்லிமிட்டடாக கொடுத்தாங்க. இதே மாதிரி இந்த ரெசிபி வந்து ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன், மட்டன் மந்தி அண்ட் சிக்கன் மந்தி எல்லாமே ஆல்ரெடி போட்டிருக்கேன். அரேபியன் ரெசிபீஸ் பிளேலிஸ்ட் இருக்கும், ஸோ அதை செக் பண்ணி பாருங்கள். இன்ஷால்லா நான் நிறைய ரெசிபீஸ் ஃப்யூச்சரில் போஸ்ட் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் முன்னாடி நிறைய டிஃப்ரெண்ட் ரெசிபீஸ், அரேபியன் ரெசிபீஸ் போட்டிருக்கேன், ஸோ அதையும் செக் பண்ணி பாருங்கள். இதோட ஆல்மோஸ்ட் எல்லாமே அதில் போட்டிருக்கேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் பர்டிகுலர்லி இந்த ரெஸ்டாரண்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப அத்தன்டிக் டேஸ்ட்டாக இருந்தது. மட்டன் எல்லாம் ரொம்ப டெண்டராக ஜூஸியாக வெந்திருந்தது. சாப்பாடு வந்து ரொம்ப நல்லா இருந்தது, நல்லா சட்டிலாக. அந்த அரேபியன் ரைஸ் வந்து ரொம்ப நல்லா குக்காக இருந்தது. இந்த ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா இது பாஸ்மதி ரைஸ் கிடையாது, இது செல்லா அப்படின்னு சொல்லுவாங்க. மந்தி செய்கிறதுக்கான ஒரு தனியாக ஒரு ரைஸ் இருக்குது, அந்த ரைஸ் தான் போட்டு யூஸ்வலாகவே எல்லா இடத்துலையுமே செய்வாங்க. பாஸ்மதி ரைஸை விட பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் மோட்டாவாக இருக்க மாதிரி இருக்கும், மோட்டாவாக ஒரு மாதிரி திக்காக இருக்க மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு ஃபேமிலிக்கு தாராளமாக போதும். 2 பேர் மீலா இல்லை ஃபேமிலி பேக்கா அப்படின்னு எனக்கு மறந்து போச்சு. பட் இது வந்து ஒரு ஃபேமிலிக்கு தாராளமாக போதும். இன்னும் சொல்லப்போனால் எங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கையளவுக்கு ரைஸே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தது. ஃபைனல் டச்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா அரபிக் டீ கொடுத்துருந்தாங்க. ஏன்னா டெசர்ட்ஸ் எல்லாமே காலி ஆயிடுச்சு அப்படின்றதுனால. அப்புறம் ஃபைனலாக வீட்டுக்கு வந்து கொஞ்சம் ஹெவியாக இருந்ததுனால கொஞ்சம் வார்மாக ஒரு சினமன் டீ குடிச்சேன். ஸோ அவ்வளோதான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.